இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 11:4. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். வயசாகிற வரைக்கும் ஒழுங்காக தேவனுக்கு பயந்து நடந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட சாலமோன் வயசானதுக்கப்புறம் அவருடைய மனைவிகள் பேச்சை கேட்டு அந்நிய தேவர்களை வழிபட்டு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி ராஜ்யம் அவருடைய ஊழியக்காரன் கைக்கு போயிருச்சு. இந்த தப்பை சாலமோன் தெரியாமல் பண்ணினாரா? இல்லை, இப்படி பண்ணாதன்னு தேவன் 2 தடவை எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனாலும் சாலமோன் இந்த பாவத்தை செஞ்சார். அதுக்கு காரணம் அசால்ட்டு. நாம் தான் வாழ்ந்து முடிச்சிட்டோமே, இனிமேல் என்ன ஆனால் நமக்கு என்னன்ற எண்ணம். ஆனால் இதனால் பின்னாடி வர தலைமுறைகள் பாதிக்கப்படுமே அப்படின்ற எண்ணம், பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லை. தேவன் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லைன்னு சொன்னவர் இவர் செய்த தப்புனால தேவன் எதிரிகளை எழுப்பினார். அப்போது ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு கடைசி காலங்களில் இனிமேல் என்ன நடந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோம்னு நினச்சி தேவனுக்கு பிடிக்காமல் வாழும்போது நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் தண்டனை கிடைக்கிது. நம்ம சாக போகிற காலத்தில் கூட நிம்மதியாக சந்தோஷமாக சாகவும் முடியாது. அதனால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறதே சிறந்த வாழ்க்கை. ஆமேன்.